சட்னி சீரீஸில் அடுத்தது ஒரு சூப்பர் அட்டகாசமான சட்னியோடு வந்திருக்கேன். செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டம்ளர் அளவு நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலைகள், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு, இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் இது மீடியமாக தான் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு, ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்து கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது வித்தியாசமான சட்னி தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.